ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து டியூஸ்டே வந்து யூஷுவலாக நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி வெஜிடேரியன் தான். இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சோடனே தலைக்கு குளிச்சுட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் சுடுதண்ணி குடிச்சிட்டேன். அண்ட் தென் வந்து என் ஹஸ்பண்ட் எந்திரிச்சிட்டாரு முன்னாடியே. பட் நான் எந்திரிச்சது 10:30 மணிக்கு. ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன் அவருக்கு. 10:30 மணிக்குன்னு 11 ஆயிடுச்சு. ஒரு தான் லஞ்சை சமைச்சிடலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேபியை விட்டுட்டு பச்சைப்பயிறு சாதமும் கொஞ்சோண்டு கல்யாண ஸ்டைல் உருளைக்கிழங்கும் செஞ்சேன். இதோட ரெசிபி ஆல்ரெடி என்னோடய மினி விலாகில் போட்டிருக்கேன். 3 மணி போல் ஒரு காஃபி குடிச்சிட்டு வித்தவுட் சுகர் ஈவினிங் வந்து எங்கேயாவது வெளியே போகலாம், ஒரே மூட் அவுட்டாக இருக்குது, அண்ட் தென் உள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். நானே இன்றைக்கி கேட்டிருந்தேன். அப்புறம் ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கேன். என் ஹஸ்பண்ட் எந்திரிக்கவே இல்லை. 3:30 மணிக்கு மீட்டிங்கில் உட்காந்தவர் கரெக்டாக 6 மணிக்கு தான் எந்திரிச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா டக்குன்னு சுண்டல் வேக வச்சுருந்தேன். சிக் பீஸ் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அண்ட் தென் மாலுக்கு போனோம். ஏன்னா வந்து இங்கே ஷாப்பெல்லாம் 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் போய் இறங்கும் போதே 6:45. ஸோ போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து மேக்குக்கு தான் போயிருந்தேன். பிகாஸ் நான் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் வந்து எஸ்டே லாடர் வந்து நல்லா வந்து தாங்கும் வெயிலுக்கு கூட. ஆனால் லாஸ்ட் டைம் சம்மர் அப்போது பார்த்தோம்னா வேர்த்து சொட்ட ஆரம்பிச்சிச்சு. பட் நான் அப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். என் பாடி ரொம்ப ஹீட் ஆனதுனால கூட இருக்கலாம். அண்ட் தென் வந்து ஃபுட் கோர்ட்டில் போய் எதாவது சாப்பிட்லான்னு பார்த்தா அவரும் வெஜிடேரியன். ஸோ சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. நான் யூஸ்வலாக வந்து 6:30 மேலே சாப்பிட மாட்டேன். அண்ட் தென் வேக்யூம் கிளீனர் அப்புறம் ஒரு சிலதெல்லாம் வந்து என்னோடய மதர்-இன்-லாக்கு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது பார்த்துட்ருந்தோம். ஏதாவது ஆஃபர் போயிட்டுருக்கா அப்படின்னு ரொம்ப பார்த்து தான் வாங்குவோம் யூஸ்வலாக. வரவே 8:30 ஆகிடுச்சு. ஏன்னா மயோன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். தேங்க்யூ கைஸ்.